ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஷேச்சாருஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நூறு கிராம் பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஐம்பது கிராம் உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு 6 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. மழைன்னு இருக்கக்கூடாது. தோசை மாவை விட கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அது கூட ஒரு 75 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து கரைச்சதுக்கப்புறம் அது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதை நசுக்கி நல்லா சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைக்கக்கூடாது, கையாலேயோ இல்லை மேஷரில் வச்சு நல்லா மைய கரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த பனியார மாவு கூட சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் போட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை சேர்த்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரம் மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பனியாரம் சுட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் இல்லைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்போ பனியாரம் சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.